ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரினல் டயாலிசிஸ் டெக்னாலஜி கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். கோர்ஸ் டியூரேஷன் அண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்க, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, எந்த செக்டர்ஸில் ஒர்க் பண்ணலாம், இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி ரினல் டயாலிசிஸ் டெக்னாலஜி கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டியூரேஷனில் இருக்க ஒரு அண்டர் கிராஜுவேட் பேராமெடிக்கல் டிகிரி ப்ரோக்ராம். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா 12th + சயின்ஸ் ஸ்ட்ரீம், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸை மெயின் சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அதில் மினிமம் 45 to 50% அக்ரிகேட் மார்க்ஸோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன்ஸை பொறுத்து மெரிட் ஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் பேஸ்டு சிஸ்டமில் இருக்குது. ரினல் டயாலிசிஸ் டெக்னாலஜி கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட பிளட்டில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டர், சொல்யூட் அண்ட் டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பற்றிலாம் டீட்டெயில்டாக படிப்பாங்க. இந்த கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் அனாட்டமி, பத்தாலஜி, ஹெல்த் கேர், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, சோசியாலஜி, பத்தாலஜி, மைக்ரோபயாலஜி, ஃபிசியாலஜி, அப்ளைடு டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஃபார்மகாலஜி, இது போல் இன்னும் சில சப்ஜெக்ட்ஸ் அண்ட் டாபிக்ஸ் எல்லாமே டீச் பண்ணுவாங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண கிராஜுவேட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் கோஆர்டினேட்டர், மெடிக்கல் டெக்னீஷியன், டயாலிசிஸ் டெக்னீஷியன், டயாலிசிஸ் சூப்பர்வைசர், டயாலிசிஸ் தெரபிஸ்ட், டயாலிசிஸ் அசிஸ்டன்ட், லெக்சரர், இது போல் நிறைய பொசிஷன்ஸில் ஒர்க் பண்ண முடியும். கிராஜுவேட்ஸை ரெக்ரூட் பண்ணக்கூடிய செக்டார்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக்ஸ், டயாலிசிஸ் சென்டர், ஹெல்த் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இவங்களுக்கான ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. கிராஜுவேட்ஸை ரெக்ரூட் பண்ணக்கூடிய டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், எய்ம்ஸ், மெட்ரோ ஹாஸ்பிட்டல், மேக்ஸ் ஹாஸ்பிட்டல், இது போல் இன்னும் சில ஆர்கனைசேஷன்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கான ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பொசிஷனை பொறுத்து 2 lakh to 20 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இந்த கோர்ஸ் எந்த காலேஜஸ்லாம் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வாங்கிட்டுருக்காங்க, என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் இருக்குது, கோர்ஸ் பற்றினா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற காலேஜ் அண்ட் கோர்ஸ் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.